வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. ஏய், எங்கடி போற? ஏய் மல்லி, டிவோர்ஸ். இந்தாங்க விவாகரத்து பத்திரம். கையெழுத்து கேட்டீங்கல்ல, உங்க ரொம்ப நாள் ஆசை. கையெழுத்து போட்டுட்டேன், வச்சுக்கோங்க. இதை தவிர வேற எங்கேயாவது கையெழுத்து போடணும்னா சொல்லுங்க. கையெழுத்து போட்டதெல்லாம் இருக்கட்டும், போறதும் போற, முழுசா போயிடு. போறேன்னு பெட்டியை தூக்கிட்டு அப்புறம் ஏதாச்சும் ஒரு டிராமா பண்ணி உன் பெரியம்மா காரிய கூப்பிட்டுட்டு திரும்பவும் இங்க வந்து நிக்காத. பேசுங்க, நல்லா பேசுங்க. அன்னைக்கு நான் திரும்ப வரலனா இன்னைக்கு வெண்பா இங்க இல்ல, அத தெரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கல. தப்புதாங்க. இனிமே இத பத்தி நான் பேச மாட்டேன். பேசுறதுக்கு நான் இங்க இருந்தா தானே. இந்தாங்க, நான் போறேன். மல்லியம்மா, என்னை விட்டு போகாதீங்க மல்லியம்மா. நீங்க தான் எனக்கு அம்மா மல்லியம்மா. ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க மல்லியம்மா. அம்மா, இனிமே என்ன அப்படி கூப்பிடாத வெண்பா. நான் உங்களை தானே அப்படி கூப்பிட முடியும், வேற யாரையும் அப்படி கூப்பிட முடியுமா? வேணாம், கூப்பிடாத. நான் இங்க இருந்தா தானே உன்னால கூப்பிட முடியும். நான் தான் போறேனே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பழகிக்கோ வெண்பா. நீ நல்ல பொண்ணாயிரு, எப்பவுமே நல்லதே நினைச்சுக்கோ. அதுதான் நீ மல்லிமாக்கு செய்ய போற பெரிய உதவி. நான் எப்பவும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன்டா. இந்த உலகத்துல உன் மேல படுற காத்துல நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நினைப்போம் இருக்கும் வெண்பா. அம்மா, என்னை விட்டு போகாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. மல்லியம்மா சொன்னா கேளுங்க மல்லியம்மா, ப்ளீஸ் மல்லியம்மா. மல்லியம்மா, மல்லியம்மா, என்னை விட்டு. மல்லியம்மா, வெண்பா அமைதியா இரு. வெண்பா அமைதியா இரு. நீ வா. டாடா மல்லியம்மா, டாடா மல்லியம்மா. சொன்னா கேட்க மாட்டியா வெண்பா? மல்லியம்மா, வான்னு சொல்றேன். மல்லியம்மா, என்னை விட்டு போகாதீங்கம்மா. மல்லியம்மா, மல்லியம்மா. ஏய், என்ன எதையும் எடுக்காம போற? அத ஒரு சாக்கா வச்சு எடுக்கலான்னு வந்து திரும்ப ஓட்டிக்கலான்னு பாக்குறியா? இத பாரு, உன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு திங்ஸும் இந்த வீட்ல இருக்க கூடாது. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடு.
காற்றின் மொழி புதிதா குய்தி காட்டும் வழி அழகா வானிருள் சூழ மறுப்பதேனோ பாவி நான் இல்லை தானோ ஏனோ நானாக நான் இங்கு மாற சாபங்கள் என்னை விட்டு போகின்றதோ 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 என்ன பெரிய இவ மாதிரி சவால் விட்டுட்டு போன? என்னாச்சு இப்போ? ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு அன்னைக்கு எவ்வளோ பேசுன. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? நீயா வந்து கையெழுத்து போட்டுட்டு கொடுத்துட்டு போற. இப்ப புரியுதா இந்த ராஜேஸ்வரி யாருன்னு? நீ தலைகீழ நின்னு தண்ணியே குடிச்சாலும் இனிமேல உன் பேச்ச விஜய் நம்பவே மாட்டான். இப்போ நீ ஜீரோ, நான் ஹீரோ. நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, கொண்டாடுங்க. இனிமே உங்க காலம்தான். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அநியாயம் என்னைக்கும் ஜெயிச்சிட்டே இருக்காது. என்னைக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு காலம் வரும். அடிப்பொடி பைத்தியக்காரி, எந்த புருஷனுக்காக அப்படி வரிஞ்சு கட்டிட்டு வந்து நின்னியோ இப்ப பாத்தியா? அவனே உன்னை போய் தொலைன்னு சொல்லாம சொல்லிட்டான். முடிவு காலம்னு ஒண்ணு வருமாம்ல, அது உனக்கு இப்பதான் வந்திருக்கு. எனக்கா? வாழ தெரியாதவங்களுக்கு தான் முடிவு காலம்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு வாழ தெரியும். நான் அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கல. நீ இவ்ளோ நாள் சாப்பிட்டியே, அதுக்கு பேர் என்ன? நான் உழைச்சுதான் சாப்பிட்டேன். நான் செஞ்ச வேலைக்கு என்ன கூலி கொடுத்தீங்க? சாப்பாடு மட்டும் தானே. உங்கள மாதிரி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண நான் நினைக்கல. இவ்ளோ பேசுறியே, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்னடி பண்ணுவ? தெருவுல போய் நின்னு பிச்சை தான் எடுக்கணும். உழைச்சு சாப்பிட்டாலும் உழைச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள மாதிரி வேலை செய்யறதுக்கு பிச்சை எடுத்தா கூட தப்பில்ல. இந்த நிலைமையிலயும் உன் திமிரு உன்னை விட்டு போலல்ல. கல்யாணம் பண்றேன்னு சொல்லி டிராமா பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்த பத்தியா? அன்னைக்கு என் தம்பி உன்கிட்ட ஒன்னு சொன்னான், ஞாபகம் இருக்கா உனக்கு? உங்களோட ஸ்கிரிப்ட தானே அவர் பேசினாரு, அதனால அதை நீங்களே சொல்லுங்க. நக்கல்டி உனக்கு. வீட்ல அங்கங்க கிடக்கிற ஃபர்னிச்சர் மாதிரி கிடந்துட்டு போன்னு சொன்னான். இன்னைக்கு அதுக்கான காலம் கூட முடிஞ்சு போச்சு. இப்போ நீ உடைஞ்சு போன ஃபர்னிச்சரா மாறிட்ட. அதான் தூக்கி வெளியில வீசிட்டான். இனிமே நீ உள்ள வரவே முடியாது. அத நீங்க சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதில்ல. நான் தான் இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. வாழ்க்கையில சில்லு சில்லா உடைஞ்சது கூட திருப்பி சேரலாம். ஆனா மனசு சொல்றத கேட்காம இன்னொருத்தர் சொல்றத கேட்டுக்கிட்டு உறவை செதைச்சு போட்டா அது சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல மேடம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இனிமே உங்க ராஜ்யம் தான். என்ஜாய்.
வெடிக்கையில மனசு துடிக்கையில சென்னை சில்க்ஸ் மெகா சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.